பொறாமை, பிறரை அடிச்சுக்கிட்டு பொறாமைப்படுதல், பேராசை, பொறாமை, வஞ்சனை, கடிய சொற்கள், பிறர் பழி வாங்க நடித்தல், இது போன்ற குணக்கேடு தான் ஒருத்தருக்கு மீண்டும் பிறவி வருது. ஆக இந்த குணக்கேடு என்னங்கன்னு சொன்னால் குணக்கேடு அற்ற பொறாமை, ஆசை, சினம், வஞ்சனை, பண் சொற்கள் இல்லாத ஞானிகள் அத்தனை பேருமே ரொம்ப இனிமை உடையவர்கள், கருணையை வடிவானவர்கள், அன்பின் சிகரமாக இருப்பவர்கள். அவரை வணங்கி கேட்கணும், எனக்கு என்ன தயவு செஞ்ச வரவில்லை, என்ன காரணம், நீ பல உயிர்களை கொண்டு சாப்பிட்ருக்க, நல்லா தின்னு இருக்கிற கறி, உனக்கு எப்படி அது தயவு வரும் கேட்கணும். நான் செஞ்ச உண்மை தான்ப்பா, கறி சாப்பிட்டா உயிர் கூட செஞ்சவன் தான், செஞ்சது உண்மை தான், உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஆனாலும் உன்னை திருவடியை பெற்றிருக்கிறேன். இப்போ உன் திருவடியை பிடிச்சிருக்கேன். யார் திருவடினா கருணையை வடிவான ராமலிங்க சாமிகளே, இந்த பாவி ஏற்று அருள் செய்து கேட்டுட்டல, அன்னைக்கே நான் முன்னேறுவேன். எனக்கு அவருடைய ஆசி மட்டும் இருந்தால் போதும்.